हम नागरिक देवो भवः के जिस मंत्र के साथ आगे बढ़ रहे हैं, नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म में इसकी साफ झलक दिखाई देती है। अगर हम इनकम टैक्स में छूट और जीएसटी में छूट को जोड़ दें तो 1 साल में जो निर्णय हुए हैं उससे देश के लोगों को 2.5 लाख करोड़ रुपए से ज्यादा की बचत होगी। और तभी तो मैं कह रहा हूं ये बचत उत्सव है। வணக்கம். இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேவிங் ஃபெஸ்டிவலை கொண்டாட கூறியிருக்கிறார்கள். சேமிப்பு பண்டிகை, பச்சத் உற்சவ். நிர்மலா சீதாராமன், நரேந்திர மோடி அல்ல பிஜேபி சார்ந்த எந்த தலைவருடைய எக்ஸ் பக்கத்தை திறந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு லோகோ தெரியும். நரேந்திர மோடியுடைய படம், அதுல பச்சத் உற்சவ் என்கிற ஒரு கொண்டாட்டம். இந்த பதிவின் தொடக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியதை நீங்க கேட்டிருப்பீர்கள். நாங்க கொண்டு வந்த இந்த புதிய ரிஃபார்ம் இந்த நாட்டு மக்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான லாபத்தை கொடுக்க இருக்கிறது. 2.5 lakh crore as per Mr. நரேந்திர மோடி. கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நீங்க கொண்டு வந்த இந்த கப்பர் சிங் டாக்ஸ் வழியாக இந்த நாட்டு மக்களை நீங்க சுரண்டியது 55 லட்சம் கோடி ரூபாய். 55 lakh crore rupees from GST. இந்த நாட்டு மக்களுடைய சேமிப்பு பாதியாக குறைந்து விட்டது. இந்த நாட்டு மக்கள் மீது லோன்கள் தான் இருக்கிறதே ஒழிய சேமிப்பு என்கிற பெயர்ல எதுவுமே கிடையாது. இந்த நாட்டில் இன்னைக்கு ஏராளமான நபர்கள் நெகட்டிவ் பேலன்ஸ், 0 பேலன்ஸில் தான் தன்னுடைய அக்கவுண்ட்ஸ்களை ஆபரேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த நாட்டு அரசாங்கம் செய்த தொண்டு, இந்த நாட்டு மக்களுக்காக. இன்னைக்கு கார்த்தால நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய எக்ஸ் பக்கத்தை திறந்து பார்த்தேன். அதுல இந்த லோகோவை பார்த்தவுடன் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் செய்து பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன் நேரடியாக திடீர் என்று மக்களை போய் சந்தித்ததாக ஒரு சில படங்களை நான் பார்த்தேன். மக்களை என்னைக்குமே பார்க்காத ஒரு பெண், தேர்தலை சந்திக்காத ஒரு பெண்மணி. மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன, மக்கள் விலைவாசியால், நீங்க போடக்கூடிய வரிகளால், ஜிஎஸ்டியால் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை சுரண்டக்கூடிய வேலை மட்டும் தான் பார்த்தது. இன்னைக்கு இந்த போட்டோ ஆப்பை நீங்க பார்க்கிறீர்கள். நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டு மக்களை சேமிப்பு பண்டிகையை கொண்டாட கூறியிருக்கிறார். சேமிப்பு, எந்த விதமான சேமிப்பை பற்றி நீங்க பேசுகிறீர்கள் மேடம்? வெங்காய விலை உயர்ந்து விட்டது என்று கேட்டபோது நான் வெங்காயம் சாப்பிடுவதே இல்லை என்று கூறக்கூடிய இதே பெண்மணி, இந்த நாட்டில் விலைவாசி உயர்ந்து விட்டது. போன வருடம் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு வியாபாரி பிளேன் பன் அண்ட் ஜாம் பன்னுக்கான அந்த பிரச்சனை பற்றி பேசிய போது அதே நபரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்த அதே பெண்மணி நிர்மலா சீதாராமன். போன ஜிஎஸ்டியின் போது பாப்கார்ன், சால்ட் போட்ட பாப்கார்ன் இருக்கு 5%, அதுல கொஞ்சம் மசாலா போட்டிருந்தால் 12%, அப்படியே அதுல சாக்லேட் போட்டிருந்தால், கேரமல் போட்டிருந்தால் அது 18%. இது போன்ற கப்பர் சிங் வரிகளை போட்ட இதே பெண்மணி இன்னைக்கு வியாபாரிகளை போய் சந்தித்து இருக்கிறாரா, மல்லிகை கடைகளை போய் பார்த்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளை சந்தித்து நாங்க கொண்டு வந்த இந்த ஜிஎஸ்டி, இந்த லாபம் மக்களுக்கு நேரடியாக போய் சேர்கிறதா இல்லையா, நான் கண்கூட கண்காணிக்க போகிறேன், யாருமே திருடக்கூடாது. இதே போன்ற ஒரு காட்சியை ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீர்கள். ராகுல் காந்தி மக்களை போய் சந்தித்தது, இது போன்ற வியாபாரிகளை போய் சந்தித்தது. இந்த நாட்டின் பேக் போனாக இருக்கக்கூடிய கிரானா ஸ்டோர்ஸ், ஜெனரல் ஸ்டோர்ஸ், 2 கோடிக்கு மேற்பட்ட இது போன்ற சிறிய சிறிய கடைகள் இந்தியாவில் இருக்கிறது. நீங்க ஜெப்டோ, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிராமங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல சிறிய சிறிய ஏரியாக்களில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய முதுகெலும்பு இது போன்ற கிரானா ஸ்டோர்ஸ். சின்ன நோட்புக்கை வைத்திருப்பார்கள்.
டெய்லி போய் ஒரு 50 ரூபாய்க்கு அரிசி கொடுங்க, 200 கிராம் எண்ணெய் கொடுங்க, சின்ன சின்ன மளிகை பொருட்களை வாங்கி அந்த நோட் புக்ல எழுதிட்டு வந்துருவாங்க. இந்த வியாபாரிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸை, ஏழைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் செய்யவில்லை. மாதந்தோறும் அந்த சம்பளம் வரும்போது அங்க போய் அந்த கணக்கை முடிச்சுட்டு வருவாங்க. உங்களுடைய கார்பரேட் நபர்கள் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு கிராம் மேல போச்சுன்னா கூட அதற்கான பில் எழுதி கொடுத்துருவாங்க. மல்லிகை கடைகள்ல ஒரு கை எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. இந்த நபர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத நிர்மலா சீதாராமன், மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமன் திடீர் என்று எதற்காக மக்களை போய் சந்தித்தார் என்கிற அந்த கேள்வி வந்தது. அதனால்தான் இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக நாங்கள் ரிசர்ச் செய்து பார்த்தோம். அதற்கு பின்பு வெளிவந்த பல உண்மைகள் இன்னைக்கு வெளிவருகிறது. நரேந்திர மோடி திடீர் என்று நாளையிலிருந்து நவராத்திரி ஒரு பண்டிகை, அதே போன்ற சேமிப்பு பண்டிகையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் எந்த ஜிஎஸ்டியை பற்றி 20 நாட்களுக்கு முன்பு கூறினாரோ அதே விஷயத்தை நரேந்திர மோடி கூறியிருந்தார். இப்போ ஒரு பண்டிகை முறைகள், இப்போ நிர்மலா சீதாராமன் அதே பண்டிகையை கொண்டாடுவதற்காக மக்களிடம் போய் சந்தித்ததற்கான காரணம் இதுல ஏதோ உள்குத்து இருக்கிறதா இல்லையா, அதை பற்றி இன்னைக்கு மிகவும் ஆழமாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுப்போம். அதற்கு முன்பு எங்களுடைய ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 7-8 நாட்களாக எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகள் பார்க்க தொடங்கிவிட்டது. எங்களுடைய வீடியோக்கள் 3000 10,000 முடக்கப்படுகிறது. இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு சாதாரணமான விஷயம், முதலில் இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை எழுதி விடுங்கள். இது செய்தாலே போதும், இந்த வீடியோவையும் பல லட்ச நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த சேனலையும் காப்பாற்றி விடலாம். சரி, ராகுல் காந்தி இதே போன்று கிரானா ஸ்டோரை சார்ந்த நபர்கள், மல்லிகை கடைகளை சார்ந்த நபர்களை போய் சந்தித்த போது அவரை ட்ரோல் செய்தார்கள். ஒட்டுமொத்த பிஜேபி சார்ந்த நபர்கள் ட்ரோல் செய்தார்கள் ஜிஎஸ்டி விவகாரத்தை பற்றி. இன்னைக்கு இதே நபர்கள் மக்களை போய் சந்திப்பதல்ல, இதே நபர்கள் இன்னைக்கு மக்களுடைய வலியை, வேதனையை புரிந்து கொள்வதற்காக போயிருக்கிறார்களா ராகுல் காந்தி? அன்னைக்கு அந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா மல்லிகை கடைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, எப்படி இந்த சோ கால்ட் கார்பரேட் ஜாயின்ஸ்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய வியாபாரம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று ஏராளமான விஷயங்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி அங்க வியாபாரம் பார்த்த காட்சியும் நீங்க பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் இது போன்ற வீடியோக்களை, இது போன்ற படங்களை போட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். கோவிட் காலகட்டம், இந்தியாவில் ஏராளமான நபர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புகளை இழந்த அந்த காலகட்டம். எத்தனையோ நபர்களுக்கு வரக்கூடிய சம்பளம் கூட வரவில்லை. வந்த சம்பளம் கூட பார்த்தீர்கள்னா 50% பிடித்து கொண்டுதான் அந்த சம்பளத்தை கொடுத்தார்கள். காய்கறி, பழம், அன்னநாடு தேவைப்படக்கூடிய பொருட்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாலை கூட வாங்க முடியாத அந்த தருணம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அந்த தருணம், இருந்த மிச்ச மீதி இருந்த அந்த சேவிங்ஸ் எல்லாமே மருத்துவமனைகளில் கொண்டு போய் கொட்டிய அந்த தருணம். அந்த தருணத்துல எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களை சுரண்டி சாப்பிட்டார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு இந்த கோவிட் காலகட்டத்தில் 32,172 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நடந்தது. இந்த கோவிட் முடிந்த அடுத்த நிமிடமே 1,51,000 கோடி ரூபாய் டிசம்பர் 2021 வரை ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது. ஃபியூல், உலக நாடுகளில் அந்த கச்சா எண்ணெய் சரிந்த போது கூட இந்த நாட்டு அரசாங்கம் சேம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செஸ் வரியை கூட்டி இந்த நாட்டு மக்களிடமிருந்து சுரண்டிய அந்த வரிப்பணம் பிட்வீன் மே 2022 நவம்பர் 2021 was 2.6 lakh crore. நரேந்திர மோடி கூறியது என்ன? உங்களுக்கு நான் சேமிப்பு பண்டிகையை கொண்டு வந்திருக்கிறேன், 2.5 lakh crore அந்த லாபத்தை கொடுத்திருக்கிறேன். 2020-21ஆம் ஆண்டு வெறும் பெட்ரோல் வரி மட்டுமே 2.6 lakh crore. இந்த அளவில் இந்த நாட்டு மக்களை சுரண்டி சாப்பிட்ட நரேந்திர மோடி அண்ட் கேங் எந்த அளவில் இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடிஜி இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். நாங்கள் தான் இந்த நாட்டு மிடில் கிளாஸருக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கிறோம்.
12 லட்சம் ரூபாய் வரை நீங்க சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால் டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனால் நீங்க போட்ட அந்த கப்பர் சிங் டாக்ஸ் வழியாக இந்த நாட்டில் என்னெல்லாம் நடந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். அன்னைக்கு 2017ஆம் ஆண்டு நடுராத்திரிகள் இந்த ஜிஎஸ்டியை திருட்டுத்தனமாக நீங்க கொண்டு வந்தீர்கள். அந்த ஜிஎஸ்டியை முதல் முறையாக ஒரு அரசாங்கம் ஒரு டாக்ஸை கொண்டாடியது இதுதான். 2017 பிஜேபி இந்த டாக்ஸை கொண்டாடியது. அன்னைக்கு வெளிவந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். ஜிஎஸ்டி இந்தியாஸ் பிக்கெஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் லான்ச்ட் அட் மிட்நைட். இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய டாக்ஸ் ரிஃபார்ம் ஜிஎஸ்டி நடுராத்திரியில் கொண்டு வரப்பட்டது. PM மோடி சேஸ் குட் அண்ட் சிம்பிள் டாக்ஸ் வில் ஹெல்ப் புவர். இந்த நாட்டு ஏழைகளை உதவுவதற்காக கொண்டு வந்த இந்த வரி சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஏழைகளுக்காகவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை மிகப்பெரிய அளவில் கோதை மீடியா, பத்திரிகைகள் எடுத்துக்காட்டி நரேந்திர மோடியை பாராட்டக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இதே போன்ற இன்னொரு ஆர்டிக்கலை நீங்க பாருங்கள். ஜிஎஸ்டி ரேட் லிஸ்ட், டாக்ஸ் ரேட் ஆன் 178 டெய்லி ஐட்டம் ரெடியூஸ்ட், ஈட்டிங் அவுட் செட் டு பிகம் சீப்பர். 178 பொருட்கள் அந்த நாடு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் விலை குறைந்து விட்டதா? விலை மட்டுமா குறைந்தது? 5 ரூபாய்க்கு நீங்க அந்த பார்லேஜி பிஸ்கட் இதற்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா அதோடைய சைஸ் இப்போ அதே 5 ரூபாய்க்கு அந்த பார்லேஜி பிஸ்கட் கிடைக்கிறது. இத்தினோண்டு பொருட்களுடைய சைஸ் கூட குறைய தொடங்கியது. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடைக்கு கடை போய் மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து வருகிறாரா? இதே நாட்டு அரசாங்கம் இந்த வருடம் ஜிஎஸ்டி கலெக்ஷனை எந்த அளவில் பாராட்டி பேசிக்க நீங்க பார்க்க வேண்டும். PIB வழியாக அரசாங்கத்துடைய பிரஸ் ரிலீஸ் 8 வருடத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டார்களா? The record gross GST collection between 2024 and 2025 survey finds 85% industry approval. We collected 22.8 lakh crore rupees. From the last year, 9.4% of GST. 2024-25 ஆண்டுல மோடி அரசாங்கம் 22 லட்சம் கோடி ரூபாயை ஜிஎஸ்டி வரியாக கலெக்ட் செய்ததாக கூறியிருக்கிறார். நரேந்திர மோடி எந்த முகத்தை வைத்து இந்த நாட்டு மக்களை மீண்டும் ஒரு முறை ஏமாற்ற வந்திருக்கிறார் என்று புரியவில்லை. 2.5 lakh crore அதற்கான லாபத்தை கொடுப்போம் என்று நீங்க கூறியிருக்கிறீர்கள். நீங்க வசூலித்தது மட்டுமே 22 லட்சம் கோடி ரூபாய் போன வருடம். இன்னைக்கும் இந்த நாட்டில் 80 கோடி மக்கள் ராஷன் வரிசையில் நிற்கிறார்கள். அந்த இலவச ராஷனை நம்பிதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு என்ன செய்தது என்று எனக்கு புரியவில்லை. 2017ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி லான்ச் செய்யப்பட்டது. 17-18 நீங்க பார்த்தீர்கள்னா 7.41 லட்சம் அன்னைக்கு வசூலிக்கப்பட்டது. 18-19 11,77,000 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது. 19-20 12.22 லட்சம் கோடி ரூபாய். 20-21 11.37 லட்சம் கோடி ரூபாய். 21-22 14.85 லட்சம் கோடி ரூபாய். 22-23 17.79 லட்சம் கோடி ரூபாய். 23-24 20 லட்சம் கோடி ரூபாய். 24-25 22 லட்சம் கோடி ரூபாய். ஆக மொத்தம் இந்த டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா 55,44,897 கோடி ரூபாயை ஜிஎஸ்டி வழியாக இந்த நாட்டு அரசாங்கம், மோடி அரசாங்கம் சுரண்டி இருக்கிறது. இப்ப புரிகிறதா இந்த போட்டோ ஆப்பருக்கான இந்த சேமிப்பு பண்டிகைக்கான உண்மையான அர்த்தம் என்னவென்று? இந்த நாட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்க பாருங்கள். பள்ளி குழந்தைகளுடைய ஸ்டேஷனரி, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மேப், பேனா, பென்சில், பேப்பர், நோட்புக், புத்தகங்கள், குடிக்கக்கூடிய பால், சின்ன சின்ன பச்சை குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால், ஷேவிங் கிரீம், பாப்கார்ன், அனைத்திலுமே இந்த நாட்டு அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் வரிகளை விதித்து இந்த நாட்டு மக்களை சுரண்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இன்னைக்கு இவர்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை பண்டிகையாக நாம் கொண்டாட வேண்டுமா? எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு ஆர்டிக்கலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நெஸ்லே கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிட்கேட், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏராளமான மேகி, அவர்களுடைய மிகப்பெரிய பொருள் மேகி.
இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு எஃப்எம்ஜிசி கம்பெனி. நெஸ்லேவுடைய ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்தது. நெஸ்லேயின் சேர்மன் கொடுத்த ஒரு பதில் அதற்கான இந்த ஆர்டிக்கல் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளிவந்தது. 2024 அக்டோபர் மாதம் 2023 இதை சர்ச் செய்து பாருங்கள். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல். பிரீமியர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அண்ணன் நாடு தேவைப்படக்கூடிய பொருட்கள், மிடில் கிளாஸ் டெய்லி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், இதுல குறைவு வந்திருக்கிறது. இதற்கான விற்பனையில் சரிவு வந்திருக்கிறது. அதாவது மக்கள் அன்னநாடு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்க மறுக்கிறார்கள். ஒரு 2 கிலோ இல்ல 1 கிலோ பாக்கெட் வாங்கக்கூடிய இடத்துல 250 கிராம் வாங்குகிறார்கள். 5 கிலோ வாங்கக்கூடிய இடத்துல 1 கிலோ 2 கிலோ வாங்குகிறார்கள். பொருட்கள் விற்க முடியவில்லை. இது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான விஷயம் என்று நீங்க பாருங்கள். எஃப்எம்சிஜி செக்டர் எந்த அளவில், அதுனா பால், தயிர், டீ, எண்ணெய், நெய், பிரெட், முட்டை, இது எல்லாம் எஃப்எம்ஜிசி கேட்டகரி. அண்ணநாடு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். டாரிஃப் 50% டாரிஃப் அமெரிக்கா போட்டது இல்லையா? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதுகலம் உடைந்திருக்கிறது. இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய செக்டர், அது க்ளோதிங்காக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், பார்மசூட்டிக்கலாக இருக்கட்டும், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான செக்டர்களில் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய வருமானம் சரிந்திருக்கிறது. இதை சரி கட்டுவதற்காக தான் இந்த நாடகம். ஒரு நாட்டின் வருமானம் அதிகரிக்கும் போது, அந்த நாட்டின் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் போது, அந்த மக்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது மக்கள் கையில் பணம் இருக்கும். மக்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் சந்தையில் போய் பொருட்களை வாங்குவார்கள். மக்கள் சந்தைக்கு போய் பொருட்களை வாங்கும் போதுதான் ஒரு எக்கனாமியில், ஒரு பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். இங்க சேவிங் காணாமல் போய்விட்டது. 1 கிலோ வாங்கக்கூடிய இடத்துல மக்கள் 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார்கள். கார், பைக், இதுல நாங்க விலையை குறைச்சு விட்டோம். மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தானே போய் வாங்குவார்கள். டெலிவிஷன் பாருங்க, மொபைல் போன் பாருங்க, விலை குறைந்து போனது, போய் வாங்குங்க. நான் இருக்கிற டிவியே ரிப்பேர் செய்து இன்னொரு 5 வருஷம் ஓட்டிடுவோம்னு இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமாக. என்னுடைய ஸ்கூட்டர், பைக், அதே சரி பண்ணி நான் ஓட்டிடுவேன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஏராளமானவர்கள். காரணம், அவர்கள் கையில் இருந்த சேமிப்பை நீங்க சுரண்டி விட்டீர்கள். கப்பர் சிங் டாக்ஸ், ராகுல் காந்தி கூறிய அதே வார்த்தை, ஏராளமான நபர்கள் கூறிய வார்த்தை. கப்பர் சிங் டாக்ஸை இந்த நாட்டு அரசாங்கம் விதித்து இந்த நாட்டு மக்களை சுரண்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. தீபாவளியில் நீங்க பண்டிகை கொண்டாடுங்கள். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், கார், பைக் அனைத்தையுமே வாங்குங்கள். இந்த விலை குறைவிற்கான காரணம் மார்க்கெட்டில் ஒரு பூஸ்ட் கொடுப்பதற்காக. உலக சந்தையை கொஞ்சம் பிரட்டி போட்டு பாருங்கள், கூகுள் சர்ச் செய்து பாருங்கள். ஒரு நாட்டில் பணவீக்கம் குறையும் போது, மக்கள் கையில் பணம் இல்லாத பட்சத்தில் தான் இது போன்ற ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் செய்வார்கள். அட்லீஸ்ட் சம் பூஸ்ட் வில் கம் டு த மார்க்கெட். இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை எந்த அளவில் சுரண்டி இருக்கிறார்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். மேட் இன் இந்தியா என்கிற விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது ஸ்வதேசி இந்திய பொருட்களை நீங்க பயன்படுத்துங்கள் என்று. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டர் எந்த அளவில் அழிக்கப்பட்டது. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டிக்கு பின்பு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஏராளமான வியாபாரிகள் இருப்பீர்கள். தயவு செய்து நீங்க கமெண்ட்ல இதை எழுதுங்கள், இதற்கான பதில். ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும். பிசினஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எழுத தொடங்குங்கள். ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷனுக்கு பின்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டரை எந்த அளவில் முறித்தார்கள். அதற்கு பின்பு லாபம் யாருக்கு? 2 நபர்களுக்கு. அதே கோவிட் காலகட்டத்தில் A1 and A2 வருமானம் $170 பில்லியன், $170 பில்லியன். அதே கோவிட் காலகட்டத்தில் A1 and A2 அடானி அம்பானிக்கு போய் சேர்ந்தது. இந்த நாட்டு மக்களுடைய வரிகளை சுரண்டி. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத்தை மீண்டும் ஒருவரை கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் இதே நபர் பயன்படுத்தக்கூடிய பென் மவுண்ட் பிளாங்க், த லக்ஸரி பிராண்ட் ஃப்ரம் ஜெர்மனி, ஸ்வதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று கூறக்கூடிய இதே மகாராஜா, அவர் கையில் கட்டக்கூடிய வாட்ச் மவாடோ, ஸ்விஸ், இல்ல அவர் இன்னொரு வாட்ச் பயன்படுத்துகிறார். இப்ப சமீபமா நீங்க பார்த்தீர்கள், ஆப்பிள் வாட்ச்.
அமெரிக்கா. ஐவேர், கண் கண்ணாடி, பல்கரி, இந்த கம்பெனி இட்டலியை சார்ந்த கம்பெனி, ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிளாஸஸ். இவர் போடக்கூடிய துணிகளை நீங்க பார்த்தீர்கள்னா ஜார்ஜியோ அர்மானி, சல்மான் கான், ஷாருக் கான், பெரிய பெரிய பணக்காரர்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஏழை தாயின் மகன் போடக்கூடிய ஆடைகள். இவருடைய ஒபிஷியல் வெஹிக்கிள்ஸ், இவர் முதல் முறை பிரைம் மினிஸ்டராக வந்தபோது மஹேந்திரா, இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி, அவர்கள் கூறினார்கள் உலகத்திலேயே இல்லாதபடி நாங்க இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருக்காக மேக் இன் இந்தியா ஃபுல் ப்ரூஃப் வாகனத்தை தயார் செய்து கொடுப்போம் என்று. நரேந்திர மோடி அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. ஏழை தாயின் ஏழை மகனுக்கு தேவைப்படக்கூடிய வாகனம் BMW, இதுவும் ஜெர்மனியை சார்ந்த ஒரு பிராண்ட். அப்போ எந்த முகத்தை வைத்து நீங்க மேக் இன் இந்தியாவை ப்ரமோட் செய்ய பார்க்கிறீர்கள்? நீங்க போடக்கூடிய சட்டையிலிருந்து, போடக்கூடிய கண்கண்ணாடியிலிருந்து, பயன்படுத்தக்கூடிய பேனாவிலிருந்து, கையில கட்டக்கூடிய வாட்சில இருந்து அனைத்துமே வெளிநாட்டு பொருட்கள். அப்போ எந்த விதத்துல நீங்க இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களை பற்றி நீங்க கனெக்ட் செய்து பார்த்தீர்கள்? கிடையாது. இந்த நாட்டில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் நடந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அமைச்சர்னா ஒரே அமைச்சர் தான், பிரைம் மினிஸ்டர் தான் அமைச்சர், வேற எந்த அமைச்சரும் நீங்க பார்க்க முடியாது. பெட்ரோலியம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த நாட்டில் எந்த துறை எடுத்துக்கினாலும் ரயில்வே மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா ரயில்வே மினிஸ்டர் போய் கொடியெல்லாம் காட்டக்கூடாது, பிரைம் மினிஸ்டர் போனாதான் ரயில்வேக்கு அந்த கொடி காட்ட முடியும். இந்த கனெக்ஷன், அதாவது நிர்மலா சீதாராமனுடைய அந்த மக்களை போய் சந்தித்த அந்த கனெக்ஷனுக்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மக்களை என்னைக்குமே போய் சந்திக்காத நபர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர் பதவிகளில் இருக்கிறார்கள். அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே அண்ட் பிராட்காஸ்டிங் எலக்ட்ரானிக் ஐடி மினிஸ்டர், 2 துறை இவர் கையில் இருக்கிறது. ஒரிசாவை சார்ந்த நபர், IAS ஆபீசர், பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பல தொண்டுகளை செய்த நபர். அவரை பிக் செய்து யூனியன் மினிஸ்டராக அவர் வைத்து விட்டார். மக்களை சந்திக்காமல், தேர்தலை சந்திக்காமல் நேரடியாக யூனியன் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர். ஜிங் சாக் எப்ப பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பஜனைகளை பார்க்கக்கூடிய நபர். ரீல்ஸ் எடுக்கக்கூடிய ரீல் மினிஸ்டர் தான் இவர். 2வது ஹர்தீப் சிங் புரி, பெட்ரோலியம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஹவுசிங் அண்ட் அர்பன். இவருக்கும் 2 துறை இருக்கிறது. இவர் ரிட்டையர்ட் IFS ஆபீசர். அகைன் பிக் அண்ட் சூஸ். எத்தனால் பிரச்சனை பற்றி யார் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்? நிதின் கட்கரி. அவருடைய துறையே கிடையாது. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வழியாக மக்களிடம் சேர வேண்டிய அந்த குறைந்த விலைகள், எந்த ரஷ்யா எண்ணெய் இங்க இம்போர்ட் செய்தோமோ அதற்கான லாபம் 2 கம்பெனிகளுக்கு. நைரா குஜராத்தை சார்ந்த கம்பெனி, 2வது இதே குஜராத்தியை சார்ந்த கம்பெனி ரிலையன்ஸ். மக்களுக்கு அந்த லாபம் போய் சேரவில்லை. இந்த மினிஸ்டரும் பிக் அண்ட் சூஸ் பை நரேந்திர மோடி. டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், இந்த நாட்டு வெளிநாட்டுத்துறை அமைச்சர், ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி, ஒரு பியூரோக்ராட். இவரை பிக் அண்ட் சூஸ் செய்து இன்னைக்கு ஃபாரின் மினிஸ்டராக அமைத்திருக்கிறார். எந்த அளவில் இந்த நாட்டு பொருளாதாரம் உடைந்திருக்கிறது, எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ரிலேஷன்ஷிப் முறிந்திருக்கிறது, அது சைனாவாக இருக்கட்டும், நேபாளாவாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷ், மயான்மார், சைனா, பாகிஸ்தான், எந்த நாட்டை நீங்க பார்த்தால் கூட அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்துமே அதை பார்க்கக்கூடிய நபர் மிஸ்டர் ஜெய்சங்கர். நிர்மலா சீதாராமன், she calls herself as economist it seems, but what sort of economy she have studied I don't know. அவருடைய கணவர் பிரமாதமான ஒரு எக்கனாமிஸ்ட். மனைவி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். இந்த பெண்மணி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய ஸ்போக் பர்சன். இதற்கு முன்னாடி மற்ற பதவிகளில் இருந்த இந்த பெண்மணி எந்த விதமான தேர்தலும் சந்திக்காமல் நேரடியாக இன்னைக்கு கேபினெட் மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் கார்ப்பரேட் அஃபேரை இந்த பெண்மணி பார்க்கிறாராம். 2 துறை இவர் கையிலும் இருக்கிறது. ஜிதேந்திர சிங், இண்டிபெண்டன்ட் சார்ஜ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எர்த் சயின்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபருடைய பர்சனல் ஒரு ஒரு துறை இவர் கையில் இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், டெவலப்மெண்டில், ரிசர்ச்சில் இந்தியா எங்க இருக்கிறது நீங்க பாருங்கள். இவர் பிசிஷியன், பிஜேபியின் முன்னாள் தலைவர், எந்த விதமான தேர்தலை சந்திக்காமல் நேரடியாக பிக் அண்ட் சூஸ் வழியாக இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர். ஜார்ஜ் குரியன்,
இவரை பற்றி நீங்க பார்த்திருப்பீர்கள் ஏராளமான. இவர் பிஜேபி கேரளா லீடர். எந்த எலெக்ஷன் சந்திக்காமல் நேரடியாக இன்னைக்கு அமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இவர் கையில் ஃபிஷரி, அனிமல் அண்ட் டைரிங் மானிட்டரி அஃபேர்ஸ் 2 துறை இவர் கையில் இருக்கு. முருகன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் பிஜேபி பிரசிடென்ட். அவருக்கும் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்துள்ளது, மத்திய அமைச்சர் பதவி. எந்த தேர்தலும் சந்திக்காத நபர். டாக்டர் சந்திரசேகர் பமசா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் மினிஸ்டர், என்ஆர்ஐ டாக்டர். இதற்கு முன்னாடி டிடிபி அலையன்ஸ்ல இருந்த நபர். இவருக்கும் ஒரு பதவி. இப்போ இது போன்ற அமைச்சர்கள், மக்களை சந்திக்காத அமைச்சர்கள், மக்களிடம் போய் எந்த விதமான பிரச்சனையும் பார்க்காத அமைச்சர்கள், ரோட்ல இறங்கி ஓட்டு எப்படி வாங்குவது, அங்க மக்களுக்கு எப்படி சேவை செய்வது, மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்றே தெரியாத அமைச்சர்கள் ஒரு அரசாங்கத்தில் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அந்த அரசாங்கம் மக்களுக்காக வேலை பார்க்குமா, அல்ல அவர்களை ஒரு மகாராஜா அமைச்சராக மாற்றினாரே, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினாரே, அவருக்காக அவர்கள் கூவார்களா? இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மக்களை போய் சந்தித்தது, மக்கள் மத்தியில் போனதே ஒரு அபூர்வமான செயல்தான். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு கட்டாயப்படுத்தி கட்டாயமாக அவர்கள் ரோட்டில் இறங்கக்கூடிய அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார். இந்த நாட்டு எக்கனாமி தரைமட்டமாகிவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய சேமிப்பு தரைமட்டமாகிவிட்டது. இதற்கான காரணம் சேமிப்பு பண்டிகையை கொண்டாட கூறிய அதே மகாராஜா தான். எந்த கொண்டாட்டத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களை கொண்டாட கூறி வருகிறாரோ அதே பெண்மணி தான் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி இந்த நாட்டு கஜானாவை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நபர்களை வளர்க்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.